ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 1 பார்ட் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போது இந்த 1 பார்ட் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நான் எங்கள் வீட்டில் பண்ணுறதுன்னு எப்படி பண்ணுவோமோ அதேமாதிரி நான் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாமே சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 100 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வதங்க தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாவே வதங்கட்டும். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. இப்போ இது கூட 2 பொடியாக நறுக்கின தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே வதங்கிட்டு வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கோங்க. இப்போ இதுவுமே நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது ஒரு 1 பார்ட், இந்த குக்கர்லேயே எல்லாமே முடிச்சிடலாம். 1 பார்ட் சிக்கன் கிரேவி. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது நல்லாவே ரெடி ஆகிட்டு. இது எங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரி நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இது நல்லாவே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லாவே சிக்கன் கிரேவி மாதிரி வர்றதுக்கு நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி நல்லாவே மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி நல்லா ஒன்று போல் வதக்கி விடுங்க. இப்படி பண்ணி சேர்த்திங்கன்னா சிக்கன் நல்ல கிரேவி கொஞ்சம் திக்காக நல்லா கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி நம்ம இப்படி ஆட் பண்ணுறோம். இப்போ இதையும் ஒன்றா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதை இப்போ பாருங்கள், நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம இது தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 20 கிராம் சக்தி சிக்கன் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு தான் இந்த ப்ராசஸ்ஸு. 1 ஸ்பூன் வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். மசாலாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லாவே வாஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இதை வறுத்துட்டு நான் உங்களை காமிக்கிறேன். இதுவுமே பாருங்கள், நல்லாவே வதங்கி நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு கலர் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உள்ள. இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் சிக்கன் ஆட் பண்ணி நல்லாவே ஒன்று போல் வதக்கி விட்டுருக்கேன். எல்லாத்தையும் நான் வதக்கி விட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம சிக்கனை நல்லாவே கிளறி விட்டாச்சு. இது 2 நிமிஷம் நல்லாவே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணாமல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் கிரேவிக்கு தகுந்த உப்பை ஆட் பண்ணியாச்சு. நல்லாவே வதங்கட்டும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சிக்கனில் சின்ன கிளாஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்டு நல்லாவே கொதிக்க விடுவோம் ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் விசில் மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டிலே வறுத்த அரைச்ச மிளகு பொடி ஆட் பண்ணுறேன். ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக ஸ்மெல் வருது. இந்த மிளகு பொடி நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதே அளவுக்கு நான் சீரக பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லாவே ஆட் பண்ணியாச்சு. தேவையான தண்ணி எல்லாமே ஊற்றியாச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ அதில் கொஞ்சமாக நான் மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம். மல்லியில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம புதினா ஆட் பண்ணிக்குவோம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட 1 பார்ட் சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இதை எங்கள் வீட்டில் பண்ண மாதிரி அன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இதை வீட்டில் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.